நான் வந்து சண்முகப்பிரியா, கோவை கிழக்கு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். நாங்க ஒரு செயற்குழு உறுப்பினரா இருக்கேன். ஸோ இது வந்து அண்ணா முக்கியமான சில முடிவுகள்லாம் இன்னைக்கு எடுப்பாரு அப்படின்னு நம்புறோம். கண்டிப்பா பாப்போம், வெயிட் பண்ணி. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு 60 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி, அதுக்கு முன்ன நீதி கட்சி, காங்கிரஸ் ஆட்சிகள் ஆட்சி காலத்துல கூட எந்த ஒரு இதுவுமே அந்த காங்கிரஸ் ஆட்சி போடுறது திமுகவோ அதிமுகவோ அவங்க கட்சி சார்ந்தவர்கள் தான் அமைச்சர்கள் இடம் பெறுவாங்க. நீங்க வந்து புது யுக்தியை கையாண்டு அது குறித்து உங்களுடைய கருத்து? அதான் நீங்க சொல்ற மாதிரி இப்போ 60 ஆண்டு காலமா வந்து திராவிட கட்சிகள் வந்து ஆண்டுட்டு வந்துட்டாங்க. மக்களே வந்து புதிய மாற்றத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. போதும் அப்படின்னு அவங்களுக்கு ஆயிடுச்சு. இந்த லஞ்சம், ஊழல், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கஞ்சா கலாச்சாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எங்களுக்கு வந்து இப்போ இந்த 5 வருஷமா இந்த ஆண்ட கவர்மெண்ட் மேல ரொம்ப அதிருப்தி இருக்கு. எங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பா எங்க தலைவர் வந்தாரு அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு புதிய மாற்றம் வரும். பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வரும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் எங்களோட கிழக்கு மாவட்டத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் பேக் சைடு வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு, ஒரு பொண்ணுக்கு இஷ்யூ ஆச்சு. ஆனா மத்த கட்சியில இருக்கிறவங்க கேள்வி கேட்டது என்னன்னா, அந்த பொண்ணு எதுக்கு அந்த டைம்ல வெளியே போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஆனா எங்க தலைவர் அப்படி இது பண்ணல. சோ கண்டிப்பா பெண்களுக்கான பாதுகாப்புக்கு வந்து உறுதியா இருக்கும் எங்க தலைவர் வந்தாருன்னா. மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது. அதன் பிறகு இப்ப தமிழக வெற்றி கழகமாக எப்படி உங்களுக்கு ஆதரவு இருக்கு? மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு? மக்கள் ஆதரவுங்கிறது ஒவ்வொரு வீட்லயுமே பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை அந்த வீட்ல ஒரு நிர்வாகி, திமுக நிர்வாகியோ இல்ல அதிமுக நிர்வாகியோ இருந்தாலும் அந்த நிர்வாகியோட ஓட்டு மட்டும்தான் அங்க இருக்கே தவிர வீட்டுல இருக்க மத்தவங்க எல்லாத்தோட ஓட்டுமே பாத்தீங்கன்னா தலைவருக்கு தான் இருக்கு. நீங்க தலைவரை வந்து நாங்க வெறும் தூரத்துல இருந்து தலைவரா பாக்கல, எங்கள்ல ஒருத்தரா பாக்குறோம். அதனால எங்க ரத்தத்திலயும் உணர்வுலயும் கண்டிப்பா தலைவர் தான் இருக்காரு. சோ கண்டிப்பா அவருக்கு வேண்டி நாங்க உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். சோ அவருக்கு தான் வந்து மேக்சிமம் வந்து இதுதானே ஃபர்ஸ்ட் தேர்தல். சோ கண்டிப்பா பாசிட்டிவ், கண்டிப்பா வந்து பாசிட்டிவான ஒரு இதுதான். 234 தொகுதியில எத்தனை தொகுதி விழுவோம்னா அது மக்கள் கையில தான் இருக்கு. சோ வின் பண்றதுக்கு என்னவோ அது கண்டிப்பா ஜெயிப்போம் நினைக்கிறேன். பயம் தான் முக்கியமான காரணம். பயம், எங்க தலைவரை பார்த்து மத்த எல்லா கட்சிக்கும் பயம். நீங்களே சொல்றீங்க பவள விழா பார்த்த கட்சின்றீங்க. நீங்க வந்து மிகப்பெரிய கட்சி, சென்ட்ரல்ல ஆல் ஓவர் இந்தியா வந்து இதா இருக்கிறீங்க. ஆனா எங்க தலைவரை பார்த்து நீங்க ஏன்பா பயப்படுறீங்க? பயந்து தானே இதெல்லாம் பண்றீங்க. மெயினான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கோயம்புத்தூர்ல மெயினான பிரச்சனை பாத்தீங்கன்னா மேம்பாலம், சிங்கானூர் மேம்பாலம் ப்ராப்ளம் வந்து ரொம்ப மெயினான ப்ராப்ளமா இருக்கு. இப்போ அது வந்து வெறும் அந்த ப்ராசஸ், அதாவது மேம்பாலம் கட்டுறதுக்குண்டான ப்ராசஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல. ஆக்சுவலி எவ்வளவு உயிர்கள் வந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போகும்போது பாதி வழியில அந்த டிராபிக்னால இறந்திருக்கு அப்படிங்கறது நீங்க ஜஸ்ட் ஒரு கூகுள்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு உயிர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிராபிக் ஒரு 3 சிக்னல்ல நிக்காம அந்த டிராபிக் வந்து கிராஸே பண்ண முடியாது. அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ வந்து எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப அதிருப்தி இருக்கிறதுக்கு வந்து சிங்கானூர் தொகுதியில மெயினான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராபிக் சிக்னல் இதெல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ அதெல்லாம் எங்க அண்ணா வந்ததுக்கு அப்புறம் ஒரு தீர்வும் கிடைக்கும்.